மக்களே ரெடியா வரப்போற மாசம் அர்ச்சனாக்கான ஃபேன் மீட் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு நாள் வீடியோ போடாம இப்ப வந்து என்ன எழுதிட்டு இருக்கேன், நீ கேப்பீங்க புரியுது. இந்த பிக் பாஸ் மலையாளம் ஆரம்பிக்க போதா நண்பர்களே. சோ அதை பத்தியான ஒரு அனலைஸ் போயிட்டு இருக்கு. சோ அதை ரிவ்யூ பண்ணலாமா, அதை இந்த சேனல்ல ரிவ்யூ பண்ணுமா, இல்ல புதுசா சேனல் ஆரம்பிச்சு ரிவ்யூ பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களது கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்னோட கருத்து வந்து புது சேனல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல போட்டுடுங்க. ரெண்டாவது கம் டு த டாபிக். சோ அர்ச்சனாக்கான ஃபேன் மீட் அப்படிங்கிறது வந்து மார்ச் மாசம் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் டேட் லைன் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா எல்லா சீசன் எடுத்துக்கோங்க, எல்லா சீசனுமே இந்த சீசன் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல இந்த ஃபேன் மீட் இன்டர்வியூ அப்படி சொல்லி கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் பெரிய லெவல்ல எந்த ஒரு பரபரப்புமே இல்ல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் இன்னும் யாரும் இன்டர்வியூ கொடுக்கல. முக்கியமா மக்கள் எதிர்பார்த்ததே இந்த மாயா பூர்ணிமா எப்ப இன்டர்வியூ கொடுப்பாங்க, அவங்க கிட்ட என்னென்ன கொஸ்டின் மக்கள் கேட்க போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய இதா இருந்துச்சு. பட் அவங்க ரெண்டு பேரும் நாங்க இன்டர்வியூ கொடுக்க தயாரா இல்லப்பா, அந்த பக்கமே நாங்க வரலன்னு சொல்லிட்டு ஆள் ரெண்டு தலைமறைவாயிட்டு. சோ அது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி எதுவுமே வைக்கல. இப்ப எல்லா சீசனுமே எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி இல்ல சீசன் முடிஞ்சு கொஞ்ச நாள் அவங்க ஃபேன் மீட் மாதிரி வச்சு மக்களை வந்து சந்திப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசா யாருமே பண்ணல. ரீசெண்டா ரவினா அப்புறம் மணி உங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க நினைக்கிறேன். மத்தபடி யாருமே ஃபேன்ஸ் மீட் அப்படி சொல்லி செப்பரேட்டா வைக்கவே இல்லை. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மக்கள் ஆதரவோட ஃபேன்ஸ் மீட் வைக்க போறது எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவா தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. பட் இன்னும் ஃபேன்ஸ் மீட்டுக்கான டேட்லாம் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. சொல்லிட்டு இருக்காங்க மார்ச் மாசம் கண்டிப்பா ஃபேன்ஸ் மீட் இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த பிபி கொண்டாட்டம்னு ஒண்ணு உண்டப்பா, அது எங்க இந்த பிபி கொண்டாட்டம் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. லாஸ்ட் சீசன் கூட பாத்துருப்பீங்க. எல்லா பிக் பாஸ் சீசன் முடிஞ்சோமே அந்த பிபி கொண்டாட்டம்னு சொல்லி ஒண்ணு வச்சு அந்த சீசன்ல இருந்த எல்லாரையுமே தூக்கி அங்க கொண்டு போட்டு ஏதாவது டான்ஸ் ஆட விடுறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண விடுறது சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபன் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க நண்பர்களே. ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். இப்ப லாஸ்ட் சீசன்ல எடுத்துட்டீங்கன்னா அந்த பிபி கொண்டாட்டத்திலேயே நம்ம அசீமுக்கும் விக்ரம் அப்புறம் விக்ரமோட டீம் எல்லாமே சேர்ந்து அசீம் ஆப்போசிட் பண்ற மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி இந்த சீசன்ல இருக்கும். சரி பிபி கொண்டாட்டம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுக்கான பேச்சு மூச்சே இல்ல. அப்போ பிபி கொண்டாட்டம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீசன் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆக போகுது. இந்த டைம்ல பிபி கொண்டாட்டம் வச்சாதான் மக்கள் கொஞ்சம் ஹைப் ஆகி பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் வச்சாங்கன்னா மக்கள் இவன்ல போட்டு எவன் பாக்குறது, நீ நடத்தாட்டி போப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல ஹைப் இருக்கான்னு சொல்லி தோணுது. பட் இவங்க முடிஞ்ச கொஞ்ச நாள்ல வச்சிருந்தா கண்டிப்பா ஹைப் இருந்திருக்கும். ஏன்னா அர்ச்சனாக்கு ஆப்போசிட்டா அந்த வீடு மொத்தமா நின்னுச்சு. அர்ச்சனா இப்படி வின் பண்ண, அர்ச்சனாக்கு பாட்டு ஓட்டுதா அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமா அர்ச்சனாக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பிபி கொண்டாட்டம்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுமா மாட்டாதா? உருவாகும், கண்டிப்பா உருவாகும். பட் அதை தவிர்க்கிற மாதிரி இவங்க பிபி கொண்டாட்டத்துக்கான பேச்சு மூச்சே இல்ல. முக்கியமான காரணம் ஏன் பிபி கொண்டாட்டம் வைக்கல அப்படின்னா அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ இந்த மாயா பூர்ணிமா இந்த 2 டிக்கெட் எடுத்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ கூட கொடுக்கல. சோ வெளியே மக்களை வந்து சந்திக்கிறவங்க தயாராவே இல்ல. அதனால இன்னொரு ஷோக்குள்ள வந்து தலையிடுறதுக்கும் அவங்க தயாரா இல்ல. இன்னொரு ஷோக்குல வந்து அங்க எங்கேயாவது வார்த்தைகளை விட்டு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி திருப்பி மக்கள் மத்தியில பெரிய ஹர்ட் உருவாகிறதோட நான் சத்தம் கட்டாமே இருந்துக்கிறேன்டா, தலைமறைவாவே இருந்துக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் தலைமறைவே ஆயிட்டாங்க. தலைமறைனா டே ஆனா அவங்க இன்ஸ்டால போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நீ சொல்லுவீங்க. தலைமறைவுனா அப்படி இல்ல, மக்களை சந்திக்க வரல, எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, எந்த ஒரு ஷோக்குள்ளயுமே வரல அப்படி சொல்றேன். ஏன்னா மத்த ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா ஏதாவது காலேஜுக்கு கெஸ்டா போறது இல்ல ஈவெண்ட் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பிஸியா தான் இருக்காங்க. பட் இந்த 2 பேர் மட்டும் எதுலையுமே காணும், எந்த ஒரு இதுலயுமே அவங்க பார்க்க முடியல. ஏன் நம்ம நிக்சன் கூட ரீசெண்டா ஏதோ காலேஜ் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணி பயங்கரமா நிக்ஸா அப்படி சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது மாயா பூர்ணிமா 2 பேர் மட்டும் எதுக்குள்ளயுமே வந்த மாதிரி இல்ல. ஏன் நமக்கு தெரியல. சரி ஓகே, அது ஒரு சிறந்திட்டு போட்டு அர்ச்சனாக்கான ஃபேன் மீட் இருந்தா எவ்வளவு பேர் வருவீங்க நண்பர்களே? எனக்கு தெரியல எவ்வளவு பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹைப் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ்க்கான ஹைப் வந்து ஒரு மாசம் தான் இருக்கும். அது முடிஞ்ச ஒரு 10-20 நாள் அந்த ஹைப் பிக் பாஸ்னு ஒரு மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்களா யாரு பிக் பாஸ்ல இருந்தவங்களா, சரி அவ்வளவுதானப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கடந்து போயிருவாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு பேர் வருவாங்க, எப்படி நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வருவீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நான் வருவேன் ப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட் போட்டுட்டுங்க. ரெண்டாவது, இதுக்கப்புறம் வரப்போற சீசன்ல கமல் சார் தான் ஹோஸ்டா இருப்பாரா இல்ல அவர் இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா ஒரு டவுட் வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இந்த சீசன் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு, இதுக்கப்புறம் கமல் சார் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு, ஏன்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து இந்த சீசனோட முடியுது. சோ இதுக்கப்புறம் வரப்போற சீசன்ல கமல் சார் இருக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு வதந்தி வந்துச்சு, வதந்தின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால அதை வச்ச மக்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பா வரமாட்டாரு,
கண்டிப்பா இதுதான் அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கும், இதுக்கப்புறம் வேற யாராவது வருவாங்க, ஒன்னு விஜய் சேதுபதி இல்ல சிம்பு சூர்யா இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த சீசன் நடந்துட்டு இருக்கும்போது 50-60 நாள்லயே மக்கள் எல்லாருமே சேர்ந்து போதும்பா கமல் சாரை ஹோஸ்ட் பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சீசன் தான் கமல் சார் அதிகமா ஹர்ட் வாங்கிட்டாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேற யாரும் மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு சம்பாதிச்சாங்களான்னு தெரியல, கமல் சார் பயங்கரமா சம்பாதிச்சார், அது நம்ம சொல்லியே ஆகணும். அது முக்கியமா இந்த பிரதீப்கான ரெட் கார்டு மேட்டர்ல வெறித்தனமான மக்கள் ஆப்போசிட் நம்ம கவனிச்சோம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரப்போற சீசன்ல கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுவாரா, ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் வர முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்றதா இருந்தா புதுசா இவ்வளவு சேலரி வேணும், சோ இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் உள்ள வருவாரு. சோ அதெல்லாம் அவர் பண்ணி உள்ள வருவாரா, ஏன்னா இப்ப பொலிட்டீஷியன் வேற பயங்கரமா அரசியல் பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு படத்தையும் அரசியலையும் பார்ப்பாரா, இல்ல இந்த பிக் பாஸ்குள்ளே வருவாரா அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நான் சொன்னதுதான், பயங்கரமான ஹர்ட் கமல் சார் சம்பாதிக்கிறார். அவர் இந்த படத்துல கூட இவ்வளவு ஹர்ட் சம்பாதிச்சிருப்பாருன்னு தெரியல, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வச்சு வெறித்தனமான ஹர்ட் வந்து கமல் சாருக்கு வருது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டா தான் இருக்கு. பட் மக்கள் நீங்க சொல்லுங்க, கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலாமா இல்ல வேணாம்ப்பா புதுசா ஒரு ஹோஸ்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 2 விதமா ஆன்சர் பண்ணுவேன். ஒன்னு புதுசா ட்ரை பண்ணலாம், பட் புதுசா ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இது வந்து பெருசா பிக்கப் கொடுக்காது. இப்போ பிக் பாஸ் அப்படின்னா கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிக்ஸ் ஆயிட்டோம். அது என்னதான் நம்ம கமல் சார் ஹர்ட்டே பண்ணாலும், கமல் சார் கழுவி ஊத்தினாலுமே பிக் பாஸ் அப்படின்னா ஹோஸ்ட்னா கமல் சார் தானப்பா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதை மாத்த முடியாது. சோ அதனால புதுசா ஒரு ஹோஸ்ட் கொண்டு போட்டாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து அதை பிடிச்சி பாக்குறதுக்கு ஒரு 2-3 சீசன் ஆயிரும் எனக்கு தோணுது. கண்டிப்பா ஒரு சீசனாச்சும் தாண்டும், ஒரு சீசன் தாண்டின பிறதான் அப்பா ஓகே இந்த ஹோஸ்ட் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி தோணும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப புதுசா ஒரு ஹோஸ்ட் நம்ம சூர்யா சாரை கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து சூப்பர் சூர்யா சார் செமையா பண்றாரு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கான்ட்ரவர்சில லைட்டா நம்ம அண்ணன் வந்து மாத்தி சூர்யா சார் வந்து எப்படி லைட்டா மாத்தி இங்க மாத்தி சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு கமல் சாரே பரவாயில்ல, இது கமல் சார் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி கண்டிப்பா மக்கள் ஃபீல் பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் மாத்தாம இதே ஹோஸ்ட் இருக்காது நல்லதுதான். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கு, அதை இப்பவே நம்ம பேசக்கூடாது. பட் நிறைய மக்கள் அதை பேசிட்டு இருக்காங்க, வரப்போற சீசன்ல கண்டிப்பா கமல் சார் இல்ல அப்படி சொல்லி. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்டா இருந்தாலும் இருக்கணுங்கிறது இன்னொரு பாயிண்டா இருக்கு. கண்டிப்பா மக்கள் பார்க்கணும்னா கமல் சார் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்டா இருக்கு. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க, பிக் பாஸ் வந்து கை மாற போகுது, பிக் பாஸ் வந்து இவ்வளவு நாள் விஜய் டிவி கையில இருந்துச்சுல, இதுக்கப்புறம் ஜி தமிழ் கையில போக போகுது, ஜி தமிழ் தான் இதை எடுத்து நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அதை வேற ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரப்போற சீசன் எப்படி இருக்கு போது நமக்கு தெரியல, இன்னும் நாட்கள் இருக்கு, வரப்போற சீசன் வருமானே நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த சீசன்ல இந்த ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருந்து. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ பார்ட்னர்ஷிப் கை மாற போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜி தமிழ் கைக்கு போகுதோ இல்ல கலர்ஸ்க்கு இல்ல கலர்ஸ் தான் போக போகுன்னு சொன்னாங்க, இப்போ கலர்ஸ் கைக்கு போக போகுன்னு சொன்னாங்க. அப்படி கலர்ஸ் கைக்கு போச்சுன்னா கண்டிப்பா அவங்க புதுசா டைரக்ஷன் டீம்ல இருந்து ஹோஸ்ட் எல்லாமே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஹோஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அர்ச்சனாக்கான ஃபேன் மீட் வச்சா எவ்வளவு பேர் வருவீங்க? கண்டிப்பா நான் வருவோம் ப்ரோன்னு சொல்லிட்டு 1-2 கமெண்டா வரும், நான் எதிர்பார்க்கிறேன். சோ உங்களோட கமெண்ட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ரெண்டாவது, நம்ம இந்த சொன்னமே இந்த மலையாளம் பிக் பாஸ் அதை நம்ம இந்த சேனல்ல ரிவ்யூ பண்ணலாமா இல்ல புதுசா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு ரிவ்யூ பண்ணலாமா அப்படிங்கறத உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.